சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாங்க ரெண்டு பேரும் வர வழியிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். நினைச்சேன் ரெண்டு பேரும் லேட்டா வரும்போதே வெளியில சாப்பிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். வெளியில சாப்பிட்டு வரோன்னு வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? வீட்டுல உங்களுக்காக தானே சமையல் பண்ணி வச்சிருக்கு. ரேஷன் கடையில அரிசி பருப்புன்னு வாங்கி 5-10 சேமிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. வீட்டுல ஆக்குனது வேஸ்ட் ஆகாம கொண்டு போய் கொட்டாம பாத்துக்கணும். ஏய் விடுறி, கல்யாணம் புதுசா எங்கேயோ ஆசையா வெளியே போய் சாப்பிட்டு வந்திருக்காங்க. அது எதுக்கு நீ இவ்வளவு பெருசு பண்ணிட்டு இருக்க? இத பாரு, சாதம் மீதி இருந்ததுன்னா அதுல தண்ணி ஊத்தி வச்சுட்டு காலையில நான் சாப்பிட்டுக்கிறேன். போதுமா? மகா, இனிமே வெளியே சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுமா? இல்லம்மா, மகா ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தான் சொன்னாங்க. நான் தான் மறந்துட்டேம்மா. சரி சரி, பரவாயில்ல. அதனால என்னப்பா, போய் படுங்க, நேரத்தோட படுங்க. சரி போமா. ஏய், அங்க என்ன பார்வை? நான் சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டு படுக்கிறேன், நீ போய் படுப்போ. நீ ஓவரா பண்றப்போ. போ. என்னையா வெயில்ல நிக்க வச்ச? இன்னைக்கு நைட்டு நீ எப்படி தூங்குறேன்னு பாக்கலாண்டி. ஏங்க, நான் தான் அப்பவே சொன்னேன்ல வீட்டுக்கு அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு. ஏன் நீங்க மறந்தீங்க? அப்படி இல்லைங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரே கடையை தான் மனசுல வச்சிருந்தோமா, அந்த சந்தோஷத்துல நானும் சொல்ல மறந்துட்டேன். நானாவது ஞாபகம் வச்சிருக்கணும், நானும் மறந்துட்டேன். தலைவலியும் அதிகமா இருந்துச்சா, அதனால சொல்ல மறந்துட்டேன். சரி விடுங்க, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துப்போம். அதுக்கு இல்லைங்க, அன்னி கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. எதுக்கும் நான் ஒரு ஃபோன் பண்ணிருக்கணும். இத பாருங்க, இதே மாதிரி நீங்க அக்கா சொன்னதே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்புறம் தலைவலி ஜாஸ்தி தான் ஆகும். இப்ப என்ன ரொம்ப வலிக்குதா? இல்லங்க, லேசாதான். அது தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், அந்த தைலத்தை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு தேய்ச்சி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு பரவாயில்லைங்க, நானே தேய்ச்சிக்கிறேன். நான் சொன்னா கேளுங்க, நீங்க அந்த தைலத்தை என்கிட்ட கொடுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். நான் தேய்ச்சிக்கிறேங்க, நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஏங்க, ட்ரெஸ்ஸை மாத்துறதாங்க முக்கியம்? நான் உங்க புருஷங்க. பொண்டாட்டிக்கு தலைவலிக்கும் போது தலைவலிக்கு தைலம் தேய்ச்சி விடுறது தான் முக்கியம். கொடுங்க சொல்றேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. பொண்டாட்டி கொடுக்குறீங்களா? கிரைண்டர் பெல்ட்டை லூஸ் பண்ணி விட்டுட்டேன்.
இப்ப நீ 2 மணி நேரம் அரைக்க வேண்டிய மாவை 4 மணி நேரம் அரைச்சாகணும்.